ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம குப்தர்கள் 11th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட தொடர்ச்சியாக இது பார்ட் 2. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் 2ல் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த லெசன் நான் என்னுடைய நோட்ஸை நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துன்றேன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நம்ம தாமோதர் செப்பேடு வரைக்கும் நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். இப்போ அதோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரான் தூண் கல்வெட்டு. ஓகேங்களா? இது புத்தகுப்தர் அவருடைய கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புத்தகுப்தருடைய ஈரான் தூண் கல்வெட்டு அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா குப்த ஆண்டு அப்படின்றது 165 அப்படின்ற மாதிரி அதில் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ குப்த ஆண்டு 165 என்று பெயரிடப்பட்டுள்ளது. எதில்? ஈரான் தூண் கல்வெட்டு. ஓகேங்களா? அது யாருடையது? புத்தகுப்தரின் ஈரான் தூண் கல்வெட்டு குப்த ஆண்டு 165 என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையேயான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா என்கின்ற மகாராஜா சுரஷ்மி சந்திரா என்பவரை பற்றி மென்ஷன் பண்றாங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, குப்த ஆண்டு 165 என்று பெயரிடப்பட்டுள்ளது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா லோகபாலா என்கின்ற மகாராஜா சுரஷ்மி சந்திரா இவர் யார் அப்படின்னாக்கா காலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையேயான நிலங்களை ஆட்சி செய்தவராக இருந்திருக்காரு. காலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையேயான நிலங்களை ஆட்சி செய்தவர் யாரு அப்படின்னாக்கா லோகபாலா என்கின்ற மகாராஜா சுரஷ்மி சந்திரா. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இவரை பற்றி இந்த புத்தகுப்தருடைய ஈரான் தூண் கல்வெட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 2 விஷயம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. லோகபாலா அப்படின்னாக்கா கவர்னர், மாநில ஆளுநர் தான் அப்போது என்ன சொல்லியிருக்காங்க? லோகபாலா அப்படின்ட்டு அழைச்சிருக்காங்க. ஸோ லோகபாலா அப்படின்னாக்கா மாநில ஆளுநர், அவரை தான் லோகபாலா அப்படின்ற மாதிரி குப்தர் காலத்தில் பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஈரான் தூண் கல்வெட்டு இது யாருது? புத்தகுப்தரின் ஈரான் தூண் கல்வெட்டு 2 விஷயங்கள் சொல்லுது. ஒன்று, குப்த ஆண்டு 165 அப்படின்ற மாதிரி பெயரிடப்பட்டுள்ளது. அடுத்தது லோகபாலா, அதாவது மாநில ஆளுநர் யாரு? மகாராஜா சுரஷ்மி சந்திரா. மகாராஜா சுரஷ்மி சந்திரா அப்படின்றவர் மாநில ஆளுநராக இருந்திருக்காரு. அதான் லோகபாலா. அவர் காலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையான நிலங்களை ஆட்சி செய்திருக்கார் அப்படின்றது என்ற விஷயமும் இந்த கல்வெட்டில் இருக்கு. எந்த கல்வெட்டு? ஈரான் தூண் கல்வெட்டு. இது யாருது? புத்தகுப்தர். ஸோ புத்தகுப்தரின் ஈரான் தூண் கல்வெட்டில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. விஷ்யபதி என்ற அதிகாரியின் கீழ் குப்த பேரரசின் மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. ஓகேங்களா? ஸோ மாவட்டங்கள் அப்படின்றது குப்தர் காலத்தில் என்னவா அழைக்கப்பட்டிருக்காங்க? விஷ்யா. ஓகேங்களா? ஸோ அந்த அதிகாரி யார் அப்படின்னாக்கா விஷ்யபதி. ஸோ விஷ்யபதி என்கின்ற அதிகாரியின் கீழே குப்த பேரரசுடைய மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இந்த விஷ்யபதி மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகின்றார். மாநில ஆளுநரை என்னன்னு சொல்லுவாங்க? லோகபாலா. ஓகேங்களா? ஸோ லோகபாலா அப்படின்றது மாநில ஆளுநர், விஷ்யபதி அப்படின்றது மாவட்ட அதிகாரி. ஓகேங்களா? ஸோ இந்த விஷ்யபதி அப்படின்ற மாவட்ட அதிகாரி தான் இந்த மாவட்டங்களை ஆட்சி பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷ்யபதியை யார் நியமனம் பண்றாங்க? லோகபாலா என்று அழைக்கப்பட்ட கவர்னர், மாநில ஆளுநர், இவர் தான் நியமனம் செய்கின்றார். ஓகேங்களா? ஸோ விஷ்யபதி என்ற அதிகாரியின் கீழ் குப்த பேரரசின் மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. ஓகேங்களா? அடுத்தது இந்த மாவட்டத்திற்கு கீழ் என்னென்ன நிர்வாக அலகுகள் இருந்திருக்கு அப்படின்னாக்கா விதி, பூமி, பதகா, பீடா. மாவட்டத்திற்கு கீழ் இருந்த நிர்வாக அலகுகள் விதி, பூமி, பதகா, பீடா. ஓகேங்களா? அடுத்தது இந்த மாவட்டத்தை ஆட்சி செய்த அதிகாரிகள் என்னவா அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ஆயுக்தகா, விதி, மகாதாரா. மாவட்டத்தை ஆட்சி செய்த அதிகாரிகள் என்னவென்று அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ஆயுக்தகா, விதி, மகாதாரா. ஓகேங்களா? இது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. அடுத்து கிராம லெவல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிகாரிகள் என்னவா அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கா கிராமிகா, கிராம் அத்தியஷா. கிராமிகா அதுலயே நமக்கு இந்த கிராமம் அப்படின்ற வார்த்தை வருது. ஸோ கிராம அளவிலான அதிகாரிகள் கிராமிகா, கிராம் அத்தியஷா என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. மாவட்ட அளவிலான அதிகாரிகள் ஆயுக்தகா, விதி, மகாதாரா என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாவட்டத்திற்கு கீழ் இருந்த நிர்வாக அலகுகள் என்னவா இருக்கு? விதி, பூமி, பதகா, பீடா அப்படின்ற மாதிரி நிர்வாக அலகுகள் இருந்திருக்கு. சரிங்களா?
அடுத்தது தாமோதர்பூர் செப்பேடு. இதுல வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்க. மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனா பற்றி குறிப்பிடுகின்றது. ஓகேங்களா. இந்த தாமோதர்பூர் செப்பேடுல மகாதாரானா வந்து யாரு அப்படின்னாக்கா கிராம பெரியவர் சொல்லலாம், இல்ல கிராம தலைவர் சொல்லலாம், இல்ல குடும்ப தலைவர் சொல்லலாம். ஓகேங்களா. சோ இந்த மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல, அஷ்டம் அப்படின்னாலே என்னது 8 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுன்னு சொல்லலாமா. சோ அஷ்டகுலம் அப்படின்றது ஒரு 8 உறுப்பினர்களை கொண்ட குழு. அந்த அஷ்டகுல அதிகாரனை பற்றி குறிப்பிடுகின்றது. சோ மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனை பற்றி குறிப்பிடும் செப்பேடாக இருப்பது எது அப்படின்னாக்கா தாமோதர்பூர் செப்பேடு. ஓகேங்களா. மகாதாரா அப்படின்றவர் வந்து கிராம பெரியவரோ இல்ல கிராம தலைவர் சொல்லலாம், இல்ல குடும்ப தலைவர். ஓகேங்களா. இவங்க தலைமையில ஒரு 8 உறுப்பினர் கொண்ட ஒரு குழு இருக்கு. அதை பத்தி சொல்றது வந்து தாமோதர்பூர் செப்பேடு. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து கொஸ்டின் ஏரியா தான். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ என்னோட நோட்ஸ் நீங்க நல்லா தெளிவா தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு இதுல இருந்து கொஸ்டின்றது எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து பஞ்ச மண்டலை பற்றி கூறும் கல்வெட்டு வந்து சாஞ்சி கல்வெட்டு. ஓகேங்களா. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்ச மண்டலை பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னாக்கா சாஞ்சி கல்வெட்டு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆம் சந்திரகுப்தரை பத்தி சொல்ற கல்வெட்டு வந்து சாஞ்சி கல்வெட்டு. அது என்ன பஞ்ச மண்டலி அப்படின்னாக்கா குழும நிறுவனம். பஞ்ச மண்டலி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஒரு குழும நிறுவனம் ஆகும். சரிங்களா. ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து ஒரு குழும நிறுவனம் பஞ்ச மண்டலை பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா சாஞ்சி கல்வெட்டு. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது காலாட்படை தளபதி வந்து பாலாதிகிருத்தியா என்றும் குதிரைப்படை தளபதி மகாபாலாதிகிருத்தியா என்றும் அழைக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ பாலாதிகிருத்தியா, மகாபாலாதிகிருத்தியா, காலாட்படை மற்றும் குதிரைப்படை தளபதி. ஓகேங்களா. ஸோ காலாட்படை தளபதி வந்து பாலாதிகிருத்தியா, குதிரைப்படை தளபதி மகாபாலாதிகிருத்தியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது வைசாலி முத்திரை. இது என்ன அப்படின்னாக்கா ராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர் அதிகாரனை பற்றி கூறுகின்றது. ஓகேங்களா. ஸோ இந்த வைசாலின்ற ஒரு முத்திரை இருக்கு. அது வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னாக்கா ராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர் அதிகாரனை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. அப்ப ராணுவ கிடங்கோட அலுவலகம் பேர் என்ன? ரணபந்தகர் அதிகாரனா. சரிங்களா. அதை பத்தி வந்து இந்த வைசாலி முத்திரையில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தண்டபாஷிகா என்ற அதிகாரியின் அலுவலகத்தை வந்து குறிப்பிடுகின்றது. தண்டபாஷிகானா என்ன அப்படின்னாக்கா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல உள்ள ஒரு காவல்துறை அலுவலகம். ஓகேங்களா. தண்டபாஷிகானா மாவட்ட அளவிலான ஒரு காவல்துறை அலுவலகத்தை தான் என்னன்னு சொல்றாங்க? தண்டபாஷிகான்னு சொல்றாங்க. அந்த தண்டபாஷிகா அதிகாரியின் அலுவலகத்தை குறிப்பிடுவதாகவும் இந்த வைசாலி முத்திரை உள்ளது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னாக்கா ஒரு ஆபீஸ். ஓகேங்களா. அது வந்து ராணுவ ஆபீஸாகவும் இருக்கலாம், இல்ல வந்து ஒரு போலீஸ் ஆபீஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. அதை பத்தி சொல்றதுதான் இந்த வைசாலி முத்திரை. சரிங்களா. அந்த ராணுவ அலுவலகம் வந்து ரணபந்தர் அதிகாரினா சொல்றாங்க. அதே மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகத்தை வந்து தண்டபாஷிகான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த அலுவலகத்தை பத்தி சொல்றதுதான் என்னது? வைசாலி முத்திரை. சரிங்களா. அடுத்தது குப்தர் காலத்துல இருந்த தலைவர்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு ஹெட் இருப்பாங்களே, அவங்களுக்கு என்னென்ன பேர்ல இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அரண்மனை காவலர் தலைவர் வந்து என்ன சொல்றாங்க? மகா பிரதிகாரா. இதெல்லாம் வந்து நமக்கு என்ன கேட்பாங்க? பொறுத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. அரண்மனை காவலர் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மகா பிரதிகாரா. அடுத்தது அரச சமையலறை கண்காணிப்பாளர், அவர் வந்து என்னவா அழைக்கப்பட்டிருக்காரு? கத்தியா தபகித்தா. அரச சமையலறை கண்காணிப்பாளர் என்னவென்று அழைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னாக்கா கத்தியா தபகித்தா. ஓகேங்களா. ஸோ சமையல் அறைனாலே நம்ம வந்து கத்தி யூஸ் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நிர்வாக அமைப்பின் மேல் மட்டத்தில் இருந்தவர்கள் வந்து அமாத்தியா சச்சிவா. நிர்வாக அமைப்பின் மேல் மட்டத்தில் இருந்தவர்கள் யார் யார் அப்படின்னாக்கா அமாத்தியா சச்சிவா. ஓகேங்களா. ஸோ தியா சிவா அப்படின்ற நேம் இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பர்சன், அதாவது வந்து இந்த மாதிரி நேம்ல இருக்காங்களா, அப்போ அவங்க தான் என்னவா இருக்காங்க? ஒரு மேல் மட்டத்தில் வந்து இருந்திருக்காங்க. நிர்வாக அமைப்பின் ஒரு மேல் மட்டத்தில் இருந்தவங்க தான் இந்த அமாத்தியா சச்சிவா. சரிங்களா. அடுத்தது ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு என்னவாக அழைக்கப்பட்டிருக்கு? துடகா. ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு துடகா என்று அழைக்கப்பட்டிருக்கு. உயர்மட்ட அதிகார பதவி ஆயுக்தகா. உயர்மட்ட அதிகார பதவி என்னவா அழைக்கப்பட்டிருக்கு? ஆயுக்தகா. அடுத்தது அரசு ஆவணங்களை பராமரித்த அதிகாரி அக்ஷபதலிதி கிருதா என்று அழைக்கப்பட்டார். அரசு ஆவணங்களை பராமரித்த அதிகாரி என்னவென்று அழைக்கப்பட்டார்? அக்ஷபதலிதி
கிருதா என்று அழைக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க ஆஃபீஸர். நெக்ஸ்ட் பாருங்க, காமாந்தகர் அவர் எழுதிய நீதிசாரா என்ற நூலானது அரசு கருவூலத்தின் ஒரு முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூலங்கள் பற்றி குறிப்பிடுகின்றன. சரிங்களா, ஸோ இன்கம் வருதுங்களே, நிறைய இன்கம் வருது, அந்த முக்கிய வருவாய்க்கான பேஸ் எது, பல்வேறு மூலங்கள் எது எது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாகவே இந்த காமாந்தகர் அவருடைய நீதிசாரா என்ற நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. காமாந்தகரின் நீதிசாரா என்ற நூலானது அரச கருவூலத்துடைய ஒரு இன்கம் முக்கிய வருவாய்க்கான சோர்சஸ் எங்கே இருக்குது, அதுக்கான சோர்சஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த நீதிசாரா. ஓகேங்களா, இது யாருடையது, காமாந்தகர். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது, குப்தர் கல்வெட்டில் பொருளாதாரம் சார்ந்த சில சொற்களும் இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னாக்கா கிளிப்தா, பலி, உத்ரங்கா, உபரிகரா, ரண்யவெஷ்டி அப்படின்ற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த வார்த்தைகள் இது இதில் இருந்திருக்கு அப்படின்னாக்கா இதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எதில் பார்க்க முடியுது, அவங்க காலத்தில் இருந்த கல்வெட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, அதில் வந்து இந்த மாதிரி கிளிப்தா, பலி, உத்ரங்கா, உபரிகரா, ரண்யவெஷ்டி அப்படின்ற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த சொற்கள் வந்து இருந்திருக்கு. இல்லை ரண்யவெஷ்டி அப்படின்னாக்கா கட்டாய உழைப்பு. சரிங்களா, ரண்யவெஷ்டி என்ற பொருளாதார வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னாக்கா கட்டாய உழைப்பு ஆகும். சரிங்களா, அடுத்தது மிளகு, ஏலம், இதெல்லாம் வந்து காளிதாசர், இவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்தவருங்களாம். சமஸ்கிருத கவிஞர் கூட பார்த்துருப்போம். இவர் மூலமாக வந்து தென்பகுதியில் வந்து பயங்கரமாக வந்து புகழ் பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பழ மரங்கள்லாம் இருக்குங்களே, அதெல்லாம் வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே அதுக்கான அறிவுரை எல்லாமே வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னாக்கா வராகமிகிரர். ஸோ பழமரங்கள் வளர்ப்பது பற்றிய ஒரு விரிவான அறிவுரை தந்தது யார் அப்படின்னாக்கா வராகமிகிரர் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்தது 3 மகா தண்டநாயகர்கள் பற்றி கூறும் கல்வெட்டாக அலகாபாத்தூன் கல்வெட்டு உள்ளது. சரிங்களா, 3 மகா தண்டநாயகா. சரிங்களா, ஸோ மகா தண்டநாயகனா என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த நீதி தண்டநாயகா, மகா தண்டநாயகான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துருக்கோமா, தண்டநாயகா, மகா தண்டநாயகா. இது வந்து நீதித்துறை இராணுவத்தை பற்றி சொல்கிறது தான் இது. ஓகேங்களா, அப்போது 3 மகா தண்டநாயகா, அதாவது வந்து ஒரு இராணுவத்தை பற்றி சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 3 மகா தண்டநாயகர்கள் இராணுவ தலைவர்கள் பற்றி இந்த அலகாபாத் கல்வெட்டில் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த கல்வெட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் காலத்து பஞ்சமண்டலை பற்றி சாஞ்சி கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. அலகாபாத் கல்வெட்டில் 3 மகா தண்டநாயகர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து தாமோதர்பூர் செப்பேடில் வந்து என்ன பார்த்தோம், இந்த மாதிரி வந்து மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனை பற்றிய குறிப்பு வந்து இந்த தாமோதர்பூர் செப்பேடில் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ஈரான் தூண் கல்வெட்டில் வந்து கவர்னர் யாரு, லோகபாலம், யாரு அப்படின்னாக்கா மகாராஜா சுரஷ்மி சந்திரா, அவர் வந்து ஆட்சி பண்ண பகுதியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவர் வந்து எங்கே ஆட்சி பண்ணியிருப்பாரு, காலிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையான நிலங்களை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. சரிங்களா, அடுத்தது வந்து குப்தாண்டு 165 அப்படின்ற மாதிரி வந்து இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் ஈரான் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து வந்து ஒரு செப்பேடு, பஹார்பூர் செப்பேடு. இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா அரசர் தான்ப்பா நிலத்தின் ஒரே உரிமையாளர். இந்த பஹார்பூர் செப்பேடில் அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் சொன்ன செப்பேடு எது, பஹார்பூர் செப்பேடு. ஓகேங்களா ஆஃபீஸர். அப்புறமேட்டுக்கா உஸ்தபாலா என்கின்ற அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்திருக்காரு. அப்புறம் கிராமத்தில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை கிராம கணக்கர் பராமரித்தார். இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே நமக்கு பஹார்பூர் செப்பேடில் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொன்னது பஹார்பூர் செப்பேடு. அடுத்தது உஸ்தபாலா என்கின்ற அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்தார். சரிங்களா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து யாருன்னா உஸ்தபாலா, கிராம லெவலில் யாருனாக்கா கிராம கணக்கர். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, மாவட்டம். ஓகேங்களா, ஸோ மாவட்ட அளவில் வந்து நில பரிமாற்றம் பற்றி வந்து யார் வந்து பாதுகாத்துரு அப்படின்னாக்கா உஸ்தபாலா. அதே வந்து கிராம அளவில் வந்து யார் அப்படின்னாக்கா கிராம கணக்கர். சரிங்களா ஆஃபீஸர், இதை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம எது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது, இந்த பஹார்பூர் செப்பேடு மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா, அடுத்தது நாரத ஸ்மிருதி அப்படின்ற ஒரு நூல் இருந்திருக்கு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா, பாசனத்திற்கு உதவிய கரா என்ற 2 வகை அணைக்கரைகள் பற்றி வந்து இந்த நாரத ஸ்மிருதின்ற நூலில் இருக்கு. எப்படி வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்தது எது, பந்தியா. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து
ஃபில்டர் பண்ணி தான் இம்பார்ட்டன்ட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சிக்கணும். ஓகேங்களா? வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா, பாசனத்திற்கு உதவிய கரா. சரிங்களா? இந்த 2 வகை அணைக்கரைகள் பற்றி கூறும் நூலாக தான் வந்து இந்த நாரத ஸ்மிருதி நூல் வந்து இருக்கு. அடுத்தது தண்ணீர் தேங்குவதை தடுப்பதற்கு ஜல நிர்கமா என்ற வடிகால் இருந்ததாக சொன்னது யார் அப்படின்னாக்கா அமரசிம்மர். இது எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க, கேட்டிருப்பாங்க. தண்ணீர் தேங்குவதை தடுப்பதற்கு ஜல நிர்கமா என்ற வடிகால் இருந்துச்சு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னாக்கா அமரசிம்மர். ஓகேங்களா? அடுத்தது குஜராத்தின் கிர்னார் மலையின் அடிவாரத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஏரியாக இந்த சுதர்சனா ஏரி இருந்திருக்கு. ஓகேங்களா? குஜராத்தில் கிர்னார் அப்படின்ற ஒரு மலை இருந்திருக்கு. அந்த மலையோட அடிவாரத்தில் மிகவும் புகழ்பெற்றதாக இருந்ததாக சொல்றாங்க. எது? இந்த சுதர்சனா ஏரி. அடுத்தது குப்தர் காலத்தில் இருந்த செழிப்பான தொழில்கள். ஓகேங்களா? குப்தர் காலத்தில் இருந்த செழிப்பான தொழில்கள் என்னென்ன அப்படின்னாக்கா சுரங்க தொழிலும் உலோகவியலும். குப்தர் காலத்தில் இருந்த செழிப்பான தொழில்கள் என்னென்ன அப்படின்னாக்கா சுரங்க தொழில் உலோகவியல் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த உலோகவியல் தொழிலுக்கு சிறந்த உதாரணம் சொல்லிட்டு எதை சொல்லலாம் அப்படின்னாக்கா மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஓகேங்களா? இது வந்து டெல்லி குதுப்மினார் வளாகத்தில் இருக்கும். மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டுனாலே வந்து யாரை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோம்? முதலாம் சந்திரகுப்தர். பார்த்துருந்தோமா? மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டானது முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க, படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஞாபகத்தில் வந்திருக்கும். சரிங்களா? இது பாருங்க, மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகள் பற்றி சொல்லுது? முதலாம் சந்திரகுப்தர் சாதனை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. அப்போது குப்தர் காலத்தில் சிறப்பான தொழில்கள் அப்படின்னாக்கா 2 இருந்திருக்கு. ஒன்று உலோகவியல், இன்னொன்று சுரங்க தொழில். உலோகவியல் தொழிலுக்கு உதாரணம் எது? மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இந்த மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு எங்கே இருக்கு? டெல்லியில் குதுப்மினார் வளாகத்தில் இருக்கு. இந்த இரும்புத்தூண் கல்வெட்டில் யாருடைய, எந்த குப்தர் மன்னருடைய சாதனை பற்றி சொல்லியிருக்காங்க? முதலாம் சந்திரகுப்தர். அவரை பற்றின ஒரு சாதனை பற்றி வந்து இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகே. அடுத்தது சுரங்க தொழில். ஸோ சுரங்கங்கள் இருந்ததை பற்றி வந்து யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர். இவங்க 3 பேருமே வந்து குப்தர் காலத்தில் சுரங்கங்களும் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது குப்தர் காலத்தில் நகைகள் பயன்படுத்தப்பட்டதை காளிதாசர் குறிப்பிடுகின்றார். ஓகேங்களா? அவங்க வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலும் வந்து காளிதாசர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்புறமேட்டுக்கா வணிகர்கள், அங்கே வந்து 2 வேறுபட்ட வணிகர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஒன்று சிரேஷ்டி, இன்னொன்று சார்த்தவாகா. சிரேஷ்டி அப்படின்னாக்கா ஒரே இடத்தில் தங்கி இருப்பவர்கள். ஓகேங்களா? ஒரே இடத்துல கடை போட்டு வணிகம் பண்ணாங்கன்னா சிரேஷ்டி. அதுவே லாபத்திற்காக ஊராக வணிகம் செய்தாங்க அப்படின்னாக்கா அவங்க சார்த்தவாகா. ஓகேங்களா? ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து பார்க்கலாம், ஒரே இடத்துல கடை வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து டெய்லி வந்து நமக்கு வந்து வீடு வீடாக வந்து வணிகம் செய்வாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஒரே இடத்துல வியாபாரம் பண்ணாங்கனாக்கா, வணிகம் பண்ணாங்கனாக்கா சிரேஷ்டி என்றும், ஊராக சென்று வணிகம் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்கள என்ன சொல்கிறாங்க? சார்த்தவாகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 வேறுபட்ட வணிகர்கள் குப்தர் காலத்தில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வணிக குழுக்களின் அமைப்பு, செயல்பாடு, இதை பற்றிலாம் சொல்கிறது வந்து நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி. ஓகேங்களா? ஸோ வணிக குழுக்கள் பற்றி சொல்கிற நூல்கள் எது எது? நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி. ஓகேங்களா? நாரத ஸ்மிருதி மற்றும் பிரகஸ்பதி ஸ்மிருதி இந்த 2 நூல்களும் வணிக குழுக்களுடைய அமைப்பு, அதோடைய செயல்பாடு, அதை பற்றிலாம் டீட்டெயில் சொல்கிற நூல்களாக உள்ளது. ஓகேங்களா? அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரகஸ்பதி ஸ்மிருதி இருக்குங்களே, இது வந்து தமது குழு உறுப்பினர்களின் தகராறுகள் மீது ஒரு தீர்ப்பு வழங்கியது பற்றியும் வந்து இந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பிரகஸ்பதி ஸ்மிருதி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது மண்டசோர் கல்வெட்டு அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. இது வந்து வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை, அதாவது வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை ஆற்றியதாக கூறுகின்றது. இதில் மண்டசோர் கல்வெட்டு. ஸோ இங்கே இந்த மண்டசோர் கல்வெட்டுன்றது நம்ம இங்கே தான் படிக்கிறோம், இது நோட் பண்ணிக்கோங்க. வணிக குழுக்கள் இருக்காங்களே, அதாவது வந்து இந்த வணிக குழுக்களை பற்றி வந்து நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி இந்த நூலில் வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கான்னு பார்த்துருந்தோம். இந்த வணிக குழுக்கள்லாம் வந்து பேங்க்குடைய பங்கு, அதாவது வந்து வங்கிகளுடைய பங்குகளை ஆற்றியதாக வந்து குறிப்பிட்டிருக்கு. எதில்? இந்த மண்டசோர் கல்வெட்டில். நோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அடுத்தது வந்து குப்தர் காலத்தில் வணிக துறைமுகங்கள் என்னென்ன இருந்திருக்கு, வணிக சந்தைகள் எங்கெங்க இருந்திருக்கு, வணிக மையம் எங்கே இருந்திருக்கு அப்படின்னாக்கா வணிக துறைமுகங்கள் வந்து கல்யாண், கால்போர்ட். ஓகேங்களா, வணிக துறைமுகங்கள் கல்யாண், கால்போர்ட். அடுத்தது வணிக சந்தைகள் எங்கெங்க இருந்திருக்குனாக்கா மலபார், மங்களூர், சலோபடானா, நயோபடானா, பந்தேபடானா, இதெல்லாம் வந்து வணிக சந்தைகள் சொல்கிறாங்க. அடுத்து வந்து தாமிர லிப்தின்றது ஒரு வணிக மையம் ஆகும். ஓகேங்களா, ஸோ பாகியான், சீன பயணி பாகியான், இவர் வந்து யாருக்கு, எந்த குப்த மன்னர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் பார்த்தோம், 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பயணி தான் இந்த பாகியான். இந்த பாகியான் வந்து இந்த தாமிர லிப்தின்ற வணிக மையத்தை என்னவென்று குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னாக்கா கிழக்கு கடற்கரையின் ஒரு முக்கியமான வணிக மையம்னா இந்த தாமிர லிப்தி தான் சொல்லியிருக்காரு. கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் எது, தாமிர லிப்தி அப்படின்னு சொன்னது யாரு, இந்த சீன பயணி பாகியான் சொல்லியிருக்காரு. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. வணிக மையம் தாமிர லிப்தி, வணிக துறைமுகங்கள் கல்யாண், கால்போர்ட், வணிக சந்தைகள் மலபார், மங்களூர், சலோபடானா, நயோபடானா, பந்தேபடானா. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இந்தியா மற்றும் சீனாக்கு இடையிலான கடல் பயணத்தில் எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறித்தும் வந்து இந்த பாகியான் குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா, ஸோ பாகியானாலே உங்களுக்கு குப்தர் காலத்தில் வந்த ஒரு சீன பயணின்றது ஞாபகத்துக்கு வந்துடணும். அது எந்த குப்த மன்னன், 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது நம்ம இந்தியாவிலிருந்து வந்து அபூர்வ ரத்தின கற்கள், மெல்லிய துணிகள், வாசனை திரவியங்கள் இதெல்லாமே வந்து விற்கப்பட்டது. அடுத்து வந்து சீனாவிலிருந்து பட்டு வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது குப்தர் காலத்தில் நகரம் திராவிடம் பாணியிலான கலைகள் வந்து வளர்ந்தன. ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து ஒரு நகர லெவலில் வந்து கலைகளும் வந்து டெவலப் ஆகிருக்கு. எப்போ, குப்தர் காலத்திலே. அடுத்தது இந்திய கட்டடக்கலை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க படைப்பாக்கம் கொண்ட ஒரு காலமாக இந்த குப்தர் காலம் உள்ளது. ஓகேங்களா, ஸோ கட்டடக்கலை வரலாற்றில் கூட வந்து ஒரு குறிப்பிடத்தக்க படைப்பாக்கம் அப்படின்றது இருந்திருக்கு குப்தருடைய காலம். சரிங்களா, ஸோ கட்டடக்கலையிலையும் வந்து அவங்க வந்து பெரிய ஒரு படைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள் எது எது அப்படின்னாக்கா அஜந்தா, எல்லோரா, பாக்கு. இந்த அஜந்தா, எல்லோரா குகை கோயில்கள், அதாவது குடைவரை கோயில்கள் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னாக்கா மகாராஷ்டிரா. பாக் அப்படின்ற குடைவரை கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, பொருந்தாதல் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா, குடைவரை கோயில்கள் அப்படின்னாக்கா அஜந்தா, எல்லோரா, பாக்கு. இந்த அஜந்தா, எல்லோரா என்ற குடைவரை கோயில்கள் எங்கே இருக்குது, மகாராஷ்டிரா. பாக் அப்படின்ற குடைவரை கோயில் எங்கே இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்தது கட்டுமான கோயில்கள். கட்டுமான கோயில்கள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 வகை இருந்திருக்கு. ஓகேங்களா, ஒன்று வந்து தட்டையான கூரை உள்ள ஒரு அப்படி சதுரமாக இருக்கும் அந்த கோவிலே. ஓகேங்களா, தட்டையான கூரை. ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கிற மாதிரி வந்து ஒரு செட்டப்பில் இருந்திருக்கு. அடுத்தது விமானத்துடன் கூடிய ஒரு தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு விமானத்துடன் கூடிய தட்டையான ஒரு கூரை கொண்ட ஒரு சதுர கோவில்களாக வந்து இருந்திருக்கு. அடுத்தது வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோயில்கள். ஓகேங்களா, வளைகோட்டு அப்படியே வந்து நல்லா வளைஞ்சி இப்படி இருக்கிற மாதிரி. அடுத்து செவ்வக கோயில்கள். ஓகேங்களா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நல்லா அப்படியே செவ்வக வடிவில் இருக்கும். அடுத்து வந்து வட்ட வடிவ கோயில்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு. ஸோ 5 வடிவ பாணியில் கோவில்கள், கட்டுமான கோயில்கள் அப்படின்றது இருந்திருக்கு. குடைவரை கோயில்கள்னாலே வந்து அஜந்தா, எல்லோரா, பாக்கு. அஜந்தா, எல்லோரான்றது மகாராஷ்டிராவில் இருக்குது, பாக்குன்றது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சரிங்களா, ஓகே. அடுத்து ஸ்தூபிகள். ஸ்தூபிகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் சமத் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஒடிசாவில் ரத்னகிரி, சிந்து நதி ஓடுற இடத்துல வந்து மிர்பூர்கான் அப்படின்ற இடத்துல ஸ்தூபிகள். ஓகேங்களா, அடுத்தது கல்சிற்பங்களுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சார்நாத்தில் உள்ள புத்தர் சிலை, ஒடிசாவில் உதயகிரி கோயில் உள்ள வராக அவதார சிலை. ஓகேங்களா, இந்த மாதிரி சான்றுகள்லாம் சிற்பங்கள், கல்வெட்டுகள், ஸ்தூபிகள், குடைவரை கோயில்கள், உலோக சிற்பங்கள் இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குப்தர் காலத்தில் இருந்த கல் சிற்பங்களுக்கு உதாரணம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா சார்நாத்தில் உள்ள புத்தர் சிலை, அடுத்தது ஒடிசாவில் உதயகிரி குகையில் உள்ள வராக அவதார சிலை, இதெல்லாம் வந்து கல் சிற்பங்களுக்கு உதாரணம். அடுத்து உலோக சிற்பங்களுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பீகாரின் நாலந்தாவில் புத்தரின் 18 அடி செம்பு சிலை, இது வந்து ஒரு உலோக சிற்பங்களுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. அடுத்தது சுல்தான் கஞ்சியில் உள்ள 7.5 அடி புத்தர் சிலை. ஓகேங்களா ஆஃபீஸர், ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் படிச்சிடுறீங்களா? இன்னும் நமக்கு வந்து 1 2 3 இன்னும் ஒரு 4 பக்கம் தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாமான்னு தெரியல.
ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது உலோக சிற்பங்கள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பீகாரின் நாலந்தாவில் புத்தரின் 18 அடி செம்பு சிலைன்றது உலோக சிற்பங்களுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. அடுத்து சுல்தான் கஞ்சியில் உள்ள 7 அடி புத்தர் சிலை. ஓகேங்களா? ஸோ சார்நாத்தில் உள்ள புத்தர் சிலைன்றது கல் சிற்பங்களுக்கு உதாரணம். சுல்தான் கஞ்சியில் உள்ள 7 அடி புத்தர் சிலைன்றது உலோக சிற்பங்களுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள் ஓவியங்கள். ஸோ ஓவியங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து சுவர் ஓவியங்கள் காணப்பட்ட இடங்களாக அஜந்தா, பாக், பாதாமி. இங்கே என்ன பார்த்தோம்? அஜந்தா, எல்லோரா, பாக் அப்படின்றது குடைவரை கோயில்கள் பார்த்தோமா. அடுத்து சுவர் ஓவியங்கள் பார்த்தோம்னாக்கா அஜந்தா, பாக், பாதாமி. அங்கே வந்து எல்லோராக்கு பதிலாக இங்கே பாதாமி வருது. சரிங்களா? ஓகே, அஜந்தானா என்ன அப்படின்னாக்கா, அதாவது சுவருடைய பூச்சானது காய்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா வரையப்பட்டாக்கா ஓவியம் வரைஞ்சாங்கன்னா அது அஜந்தா. ஸோ அப்போ இது வந்து என்னது? இது வந்து ஒரு ஃப்ரெஸ்கோ வகையை சார்ந்தது அல்ல. ஸோ ஃப்ரெஸ்கோ ஓவியம்னா என்னவா இருக்கும்? அந்த சுவருடைய பூச்சி ஈரமாக இருக்கும் போதே வரையப்பட்ட ஓவியம் தான் ஃப்ரெஸ்கோ ஓவியம். ஆனால் அஜந்தான்றது நல்லா காஞ்சி போனதுக்கு அப்புறமேட்டுக்கா வரைவாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து அஜந்தா ஓவியம் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சுவர் ஓவியங்கள் வந்து அஜந்தா, பாக், பாதாமிலாம் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மட்பாண்டங்கள். ஸோ சிவப்பு மட்பாண்டங்கள் அப்படின்றது வந்து தனிச்சிறப்பு வாய்ந்திருக்கு. எங்கே? குப்தர் காலத்தில். ஓகேங்களா? ஸோ சிவப்பு மட்பாண்டங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அச்சி சத்திரா, ராய்கர், ஹஸ்தினாபூர், பஷார். ஓகேங்களா? மட்பாண்டங்கள் கிடைத்த இடங்கள் வந்து அச்சி சத்திரா, ராய்கர், ஹஸ்தினாபூர், பஷார் அப்படின்ற இடத்துலலாம் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களுடைய அலுவல் மொழி எது அப்படின்னாக்கா சமஸ்கிருதம். குப்தர்களுடைய அலுவலக மொழி எது அப்படின்னாக்கா சமஸ்கிருதம் ஆகும். ஓகேங்களா? ஸோ சமஸ்கிருத இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பாணினி எழுதிய அஷ்டத்தியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யா, அமரசிம்மர் எழுதிய அமரகோஷம், அடுத்தது சந்திர கோமியர் எழுதிய சந்திர வியாகரணம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சமஸ்கிருத படைப்புகள் சொல்லலாம். பாணினி எழுதிய அஷ்டத்தியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யா, அமரசிம்மர் எழுதிய அமரகோஷம், சந்திர கோமியர் எழுதிய சந்திர வியாகரணம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சமஸ்கிருத படைப்புகள். அலுவலக மொழி சமஸ்கிருத மொழி ஆகும். அடுத்தது பௌத்தம் பொறுத்த வரைக்கும் வந்து ஆரம்பத்தில் பௌத்த இலக்கியங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து பாலி மொழியில் தான் இருந்திருக்கு. ஸோ பௌத்தம் அப்படின்னாலே வந்து அதாவது குப்தர் காலத்தில் இருந்த பௌத்த எழுத்தாளர்கள் யார் யார் அப்படின்னாக்கா ஆரிய தேவர், ஆரிய அசங்கர். குப்தர் காலத்து பௌத்த இலக்கிய எழுத்தாளர்கள் யார் யாரு? ஆரிய தேவர், ஆரிய அசங்கர். ஸோ தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது ஒரு முழுமையான பௌத்த நூல் அப்படின்றது யாரால் குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட அப்படின்னாக்கா வசுபந்து. ஸோ பௌத்த இலக்கியம்னாலே உங்களுக்கு குப்தர் காலத்தில் வசுபந்து அப்படின்றது ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இவருடைய சீடர் தான் திக்நாகர். ஓகேங்களா? இது பௌத்த இலக்கியம். அடுத்து சமண இலக்கியம். சமண இலக்கியம்னாலே வந்து விமலா அவங்க எழுதின சமண ராமாயணம். அடுத்தது சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னாக்கா சித்தசேன திவாகரா. சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னாக்கா சித்தசேன திவாகரா. ஓகேங்களா? இது வந்து பௌத்தத்துக்கு, இது சமணத்துக்கு உதாரணம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதலாவது முழுமையான பௌத்த நூல் அப்படின்றது யாரால் எழுதப்பட்டது? வசுபந்துவால் குப்தர் காலகட்டத்தில் எழுதப்பட்டது. குப்தர் காலத்து பௌத்த இலக்கிய எழுத்தாளர்கள் யார் யாரு? ஆரியதேவர், ஆரிய அசங்கர். இந்த வசுபந்தோட சீடராக தான் திக்நாகர் அப்படின்றவர் இருந்திருக்காரு. அடுத்து சமண இலக்கியம். சமண இலக்கியம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பிராகிருத மொழியிலிருந்து எழுதியிருக்காங்க. ஸோ விமலா அவங்க எழுதினது வந்து சமண ராமாயணம். சித்தசேனா திவாகரா அப்படின்றவர் வந்து சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னாக்கா இந்த சித்தசேன திவாகரா. ஓகேங்களா? அடுத்தது காளிதாசர். ஓகேங்களா? காளிதாசர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்தவருங்களா. அதில் சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்திரம், விக்ரமோர் வசியம் இதெல்லாமே வந்து இவர் எழுதின நாடகங்கள் ஆகும். ஸோ காளிதாசர் இயற்றிய நாடகங்கள் என்னென்ன? சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்திரம், விக்ரமோர் வசியம் இதெல்லாம் வந்து இவருடைய நாடகங்கள் ஆகும். அடுத்தது விசாகதத்தருடைய படைப்புகள் பார்த்தினாக்கா முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். விசாகதத்தர் எழுதிய முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். அடுத்தது சூத்திரகர் அவர்கள் எழுதிய மிர்ச்சக்கடிகம், சூத்திரகரின் மிர்ச்சக்கடிகம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இவங்களுடைய படைப்புகள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குப்தர் காலத்து பிராகிருத மொழியின் வடிவங்கள் அப்படின்னாக்கா மதுரா அப்படின்றது வந்து ஒரு சூரசேன வடிவத்தில் இருந்திருக்கு. அவுத் பண்டேல்கண்ட் அப்படின்றது அர்த்த மகதி வடிவத்தில் இருந்திருக்கு. நவீன பீகார் அப்படின்றது ஒரு மகதி வடிவத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து அந்த மொழியோடைய வடிவங்கள். ஓகேங்களா? பிராகிருத மொழியோடைய வடிவங்கள் சொல்லலாம்.
அடுத்தது இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த ஒரு மிகப்பெரிய பௌத்த மடாலயம்னா எதை சொல்லலாம்? நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்தியாவிலேயே வந்து ஒரு பண்டைய மகத பேரரசிலிருந்து மிகப்பெரிய பௌத்த மடாலயம் சொல்லலாம். எது? நாலந்தா. அப்ப மிகப்பெரிய பௌத்த மடாலயம்னா இது நாலந்தா தான். நாலந்தாவுக்கு வழங்கப்பட்ட இன்னொரு பேர் என்னது? குப்தர் காலத்தில் மகாவிகாரா. நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. மகாவிகாரா என்று அழைக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பௌத்த மடாலயம்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் வந்து யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் ஒரு தொன்மையான சின்னத்தில் இதுவும் வந்து ஒன்றா இருக்குது. ஆல்மோஸ்ட் இதோடைய காலம் பார்த்தீங்கன்னாக்கா பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டு முதல் 1200 வரை வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்வி சாலைன்னு சொல்லலாம். எது? இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ ஆரம்ப காலத்தில் இருந்த பல்கலைக்கழகங்கள் வந்து தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா இதெல்லாமே வந்து தொடக்க காலத்தில் இருந்து பல்கலைக்கழகங்கள் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் வந்து 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசோட ஆதரவு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்னோசி பேரரசான ஹர்ஷருடைய ஆதரவு இருந்திருக்கு. ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இந்த மடாலயம் கட்டியதுனால இந்தோனேஷியாவின் சைலேந்திர வம்சத்துடன் வந்து நமக்கு வந்து தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபேமஸாக நல்லா போயிட்டு இருந்த ஒரு பல்கலைக்கழகத்தை பொது ஆண்டு 1200ல் டெல்லி சுல்தானிய மாம்லுக் வம்சத்துடைய பக்தியார் கில்ஜி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய படைகளால் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. சரிங்களா. ஸோ பொது ஆண்டு 1200 காலகட்டத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. யாரால்? பக்தியார் கில்ஜியின் படைகளால். ஓகேங்களா. அவங்க வந்து டெல்லி சுல்தானியம். ஓகேங்களா. ஸோ டெல்லி சுல்தானியத்தில் நமக்கு வந்து அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து படிச்சிருப்போம். லோடி வம்சம் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த மாம்லுக் வம்சத்துடைய பக்தியார் கில்ஜியின் படைகளால் அழிக்கப்பட்டதான் எது? இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். எப்பொழுது? பொது ஆண்டு 1200 காலகட்டத்தில். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது குப்தர் கால அறிவியல். ஸோ குப்தர் காலத்தில் தான் வந்து இந்த சுழியம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ சுழியம் அப்படின்ற ஒரு கருத்தாக்கமே குப்தர் காலத்தில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பதின்ம இலக்க முறையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆரியப்பட்டர் அப்படின்றவர் வந்து அவர் வந்து சூரிய சித்தாந்தா அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஆரியப்பட்டர் எழுதின நூல் என்னது? சூரிய சித்தாந்தா. இந்த சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூலில் ஆரியப்பட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா சூரிய கிரகணங்களுடைய ஒரு உண்மையான காரணத்தை வந்து கண்டறிஞ்சிருக்காரு. அடுத்தது பூமியோட சுற்றளவு குறித்து வந்து கணக்கீடு பண்ணியிருக்காரு. பூமியானது ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் கூட வந்து சொல்லலாம். யாரு? ஆரியப்பட்டர். ஓகேங்களா. ஸோ ஆரியப்பட்டர் அப்படின்றது வந்து இந்த சூரிய சித்தாந்தான்ற நூல் எழுதியிருக்காரு. அதில் வந்து சூரிய கிரகணங்களுடைய உண்மையான காரணத்தை வந்து கண்டறிஞ்சு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பூமியின் சுற்றளவு குறித்த கணக்கீடு, அப்புறம் பூமியானது ஒரே அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் கூட சொல்லலாம். யாரு? இந்த ஆரியப்பட்டர். அவர் எழுதிய மற்றொரு நூல் தான் என்னது? ஆரியப்பட்டியம். அவர் வந்து 2 நூல் எழுதியிருக்காரு. ஒன்று சூரிய சித்தாந்தா, இன்னொரு நூல் என்ன? ஆரியப்பட்டியம். இந்த ஆரியப்பட்டியம் அப்படின்றதுல கணிதம், கோணவியல், இயற்கணிதம் இது எல்லாமே வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா. அடுத்தது வராகமிகிரர். ஸோ வராகமிகிரர்ன்றவர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பழமரங்கள் வந்து எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு வந்து குறிப்பு வந்து கொடுத்துருப்பாரு. யார்? இந்த வராகமிகிரர். ஓகேங்களா. ஸோ இவர் வந்து நூல் எழுதியிருக்காரு. இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகா, பஞ்ச சித்தாந்திகா. இவர் எழுதின நூல்கள் என்னென்ன நோட் பண்ணிக்கோங்க. பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகா, பஞ்ச சித்தாந்திகா அப்படின்ற நூல் வந்து எழுதியிருக்காரு. இதில் இந்த பிருகத் சம்ஹிதா அப்படின்ற நூலில் வானவியல், தாவரவியல், இயற்கை வரலாறு இந்த பற்றின கலைக்களஞ்சியமாக வந்து இந்த பிருகத் சம்ஹிதான்ற நூலானது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நூல் யார் எழுதியிருக்கா? ஓகேங்களா. பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகா, பஞ்ச சித்தாந்திகான்றது இவர் எழுதின நூல். இந்த பிருகத் சம்ஹிதா அப்படின்ற நூலில் வானவியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றுடைய கலைக்களஞ்சியம்னே வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பிரம்மகுப்தர் அப்படின்றவர் வந்து அவர் என்ன நூல்லாம் எழுதிருக்காருனாக்கா பிரம்மஸ்புத சித்தாந்தா, கண்ட காத்தியகா அப்படின்ற நூல் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து கணிதம் மற்றும் வானவியலுக்கான ஒரு முக்கிய நூல்னே சொல்லலாம். எது? பிரம்மஸ்புத சித்தாந்தாவும் கண்ட காத்தியகாவும். இது எழுதினது யாரு? பிரம்மகுப்தர். ஓகேங்களா. அடுத்தது மத்திய பிரதேச ஓவிய பள்ளி முறையின் தலை சிறந்த ஓவியங்கள் அப்படின்னே வந்து இந்த அஜந்தா மற்றும் பாக் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா வந்து ஓவியங்கள் வந்து சுவர் ஓவியங்கள் வந்து அஜந்தா, பாக் மற்றும் பாதாமின்னு பார்த்தோம்னா
அதில் தலை சிறந்த ஓவியங்கள் சொல்லிட்டு அஜந்தா பார்க்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மருத்துவ அறிவியல் ரிலேட்டடாக வந்து குப்தர் காலத்தில் என்னென்ன இருந்திருக்குனாக்கா மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களின் பயன்பாடு குறித்து எழுதினது யார் அப்படின்னாக்கா வராகமிகிரர். சரிங்களா? மருந்துகள் தயாரிப்பதற்கு உலோகங்களுடைய பயன்பாடுன்றது இருக்கு, அதோடைய பயன்பாடு குறித்து வந்து யார் சொல்லியிருக்கா? வராகமிகிரர் சொல்லியிருக்காரு. அடுத்தது மருந்துகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் முறையை பற்றி நவநிதகம் அப்படின்ற ஒரு மருத்துவ நூல் சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் மருந்துகள் தயாரிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மருத்துவ நூலாக நவநிதகம் அப்படின்ற நூல் இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து விலங்குகளுக்கான ஒரு மருத்துவ நூல் அப்படின்னாக்கா ஹஸ்தாயுர்வேதா. விலங்குகளுக்கான ஒரு மருத்துவ நூல்னா எதை சொல்லலாம்? ஹஸ்தாயுர்வேதா சொல்லலாம். இது யார் எழுதுனா? பாலகாப்பியா. ஓகேங்களா? விலங்குகளுக்கான ஒரு மருத்துவ நூல் அப்படின்றது குப்தர் காலத்தில் ஹஸ்தாயுர்வேதா அப்படின்ற நூல் வந்து இருந்திருக்கு. இந்த ஹஸ்தாயுர்வேதா அப்படின்ற நூலை எழுதினது யார் அப்படின்னாக்கா பாலகாப்பியா அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நாம் 11th குப்தர்கள் அப்படின்றத நாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் என்னோடய நோட்ஸை நீங்கள் இதோட வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோ நீங்கள் நல்லா பார்த்துட்டு அந்த லெசனை போய் படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நான் முக்கியமானது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்துன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் வந்து காதால் கேட்டுட்டு புக்கில் போய் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது முடிச்சுட்டு இந்த 2 வீடியோ பார்த்துட்டு புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.